அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். காலையிலே ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதிகாலையிலே தண்ணீர் ஏதோ வழி வந்தது. அதிகாலையிலே இயேசு இரவெல்லாம் மீன் பிடித்தவரிடத்தில் பிள்ளைகளே ஏதாவது அகப்பட்டதா என்று கேட்கிறார். இல்லை ஐயரே என்று சொன்னபோது படகின் வலது பக்கமாய் வலையை போடுங்கள் என்றார். அதிகாலையிலே தெய்வீக ஆலோசனைகள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான தெய்வீக ஆலோசனைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை வரங்களை நாம் அதிகமாய் பெற்று அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிய வேண்டும். அந்த அறிவை தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், அந்த மகிமையிலே கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பு ஒவ்வொரு நாளும் அதிசயமாக உடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறீரப்பா. இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சரீர பாண்டங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டு கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அறிவைத்தார். உடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.